வணக்கம் நண்பர்களே. கல்வெட்டு பேசுகிறது தேநீரும் இலக்கியமும் நிகழ்வின் சார்பாக இன்று கவிஞர் ஸ்டெல்லா தமிழரசி எழுதிய காதல் செய்ய விரும்பு என்ற கவிதை நூலினை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இந்த நூலில் கசல் கவிதைகளை எழுதியிருக்கிறார் ஸ்டெல்லா தமிழரசி. படைப்பு பதிப்பகம் சார்பாக எழுத்தாளர் ஜின்னா அஸ்மி இந்த நூலை வெளியிட்டிருக்கிறார். 124 பக்கங்கள், விலை 175 ரூபாய். ஒரு 100 கவிதைகள் இங்கு கசல் கவிதைகளாக எழுதப்பட்டிருக்கின்றன. முனைவர் கவிஞர் தமிழ் மணவாளன் காதலும் காதல் நிமித்தமும் என்ற ஒரு அழகிய முன்னுரையை இந்த நூலுக்கு வழங்கியிருக்கிறார். அதுவே இந்த நூலின் கவித்துவத்துக்கு சான்றாக அமையும். கசல் என்பதற்கு ஆக்ஸ்போர்ட் அகராதியில் மான் கண் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வட ஆப்பிரிக்காவில் வாழ்கின்ற சிறிய உடலை உடைய மென்மையான கண்களை உடைய மான் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அழகிய அசைவுகளையும் மென்மையான கண்களையும் உடையது என பொருள் தருகிறது. கசல் என்பதற்கு காதலியுடன் பேசுதல் அல்லது பிரிவின் துயரத்தை காதலின் அழகை வெளிப்படுத்தும் கவிதைகளாக சொல்லப்படுகிறது. அரபு, உருது மொழிகளின் எளிய கவி வடிவம் இது. மென்மையான இசையும் ஆழமான உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடியது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் அரேபியாவில் தொடங்கி பாரசீகம் வழியாக உலகெங்கும் பரவியது. உருது மொழியில் சிறந்து விளங்குகின்ற கவிதைகளாக ஆகிறது. இது 12ஆம் நூற்றாண்டில் சூஃபிகளும் சுல்தான்களும் இந்த கசல் கவிதைகளை தெற்காசியா முழுவதும் பரப்பினார்கள். தமிழில் அப்துல் ரஹ்மான் மிகச்சிறந்த கசல் கவிதைகளை எழுதியிருக்கிறார். காதலை, காதலின் பிரிவை, வலியை மீறிய அழகையும் உணர்ச்சியோடு பாடப்படுவது இந்த கசல். உருதுவின் மிகச்சிறந்த கசல் கவிஞரான மீர்சா காலிப் எழுதுகிறார், காதல் என்பது நம் வசத்தில் இல்லை, அது ஒரு வினோதமான நெருப்பு, பற்ற வைத்தால் பற்றாது, அணைத்தால் அணையாது என்கிறார் மீர்சா காலிப். பெர்சிய கவிஞர்கள் ஜலாலுதீன் முகமது ரூமி, ஹஃபீஸ் ஆகியோர் கசல் கவிதைகளை எழுதியிருக்கிறார்கள். அசேரி மொழி கவிஞர் ஃபூசுலி கசல் கவிதைகளை எழுதியிருக்கிறார். ஜெர்மானிய கவிஞர் யோஹன் வூல்ஃப்காங் ஒன் கொதே ஜெர்மானிய மொழியில் கசல் கவிதைகளை எழுதியிருக்கிறார். இன்னும் பல கவிஞர்கள் இந்த கவிதைகளை எழுதியிருக்கிறார்கள். அந்த வரிசையிலே நமது கவிஞர் ஸ்டெல்லா தமிழரசி அவர்களும் இந்த நூலில் முழுக்க கசல் கவிதைகளை எழுதியிருக்கிறார். உன்னை தேடி என்னை தொலைப்பதே வாடிக்கையாகிவிட்டது, இப்போது உன்னை தேடுகிறனா இல்லை தொலைகிறனா என்ற கவிதையோடு இந்த நூல் துவங்குகிறது. காதலின் உள்ளார்ந்த மன அசைவுகளை மென்மையாக எளிமையாக வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த கவிதைகள் இருக்கின்றன. ஒரு கவிதை எந்த வெள்ளிக்காசுக்கும் காட்டி கொடுக்க முடியாத காதல் யூதாஸ் நீ என்று ஒரு கவிதை வருகிறது. ஒரு சிறப்பான பொருளை, காதலின் மேன்மையை சொல்கின்ற இந்த கவிதையாக இது இருந்தாலும் யூதாஸை காட்டி கொடுக்கவில்லை. யூதாஸ் தான்
இயேசுவை காட்டி கொடுத்தார். அந்த வகையிலே எந்த வெள்ளிக்காசுக்கும் காட்டி கொடுக்க முடியாத காதல் தேவன் நீ என்று இருந்திருந்தால் இந்த கவிதை சிறப்பாக இருந்திருக்குமோ என்று நான் கருதுகிறேன். அடுத்ததாக ஒரு கவிதை. மழை, கடல், பூக்கள், காடுகளற்ற காதல் கவிதைகள் எப்படி சாத்தியமில்லையோ அப்படித்தான் உன் காதலும் நானும் என்கிறது. எப்படி இவையெல்லாம் இல்லாமல் கவிதைகளை கவிஞர் எழுதுவதே இல்லை. அதை போலத்தான் உன் காதல் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் உன் காதல் இல்லை என்று ஸ்டெல்லா தமிழரசி தனது காதலை வெளிப்படுத்துகிறார். நான் பிழைப்பதற்கு வேறு மருந்தே இல்லை, என்னை காதலித்து விடு என்று கூறுகிறார் ஒரு கவிதையிலே. ஆம், காதல் ஒரு மிகப்பெரிய நோயாக, மனதையும் உடலையும் வருத்துகிற ஒரு நோயாக அமைகிறது. சங்க இலக்கியங்களிலெல்லாம் இந்த காதல் நோயை பற்றி, காதலிகளின் வாட்டத்தை பற்றியெல்லாம் பல நூறு கவிதைகளை நாம் வாசித்திருக்கிறோம். அந்த வகையில் நான் பிழைப்பதற்கு வேறு மருந்தே இல்லை, என்னை காதலித்து விடு. இந்த காதல்தான் இந்த உயிரை வாழ வைக்கும், காப்பாற்றும் என்ற தோரணையிலே இந்த கவிதையை சிறப்பாக எடுத்து வைத்திருக்கிறார். அடுத்ததாக ஒரு கவிதை. நீ கிடைக்க என்ன தவம் செய்ய வேண்டும், பேசாமல் கவிதை எழுதட்டுமா என்கிறார் ஸ்டெல்லா. நீ கிடைக்க வேண்டுமென்றால் கவிதை எழுதட்டுமா என்று கேட்கிறார். அப்போது கவிதை எழுதினால் காதல் கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. ஆனால் இதற்கு விடையை 100 ஆண்டுகளுக்கு முன்பே மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சொல்லிவிட்டார். அவர், காதலினால் மானுடர்க்கு கவிதை உண்டாம், கானம் உண்டாம், சிற்பமுதற் கலைகள் உண்டாம், ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே என்றார். நீங்கள் காதலித்தால் உங்களுக்கு கவிதை வரும் என்று பாரதி சொன்னான். ஆனால் ஸ்டெல்லாவோ கவிதை எழுதினால் காதல் வரும் என்கிறார். இப்படி மிகச்சிறப்பான காதல் சார்ந்த விஷயங்களை, பல்வேறு விஷயங்களை இங்கே சொல்லி செல்கிறார். இப்படி தொடர்ந்து அத்தனை கவிதைகளுமே நமக்கு காதலின் மேன்மையை உணர்த்துகிற கவிதைகளாக அமைகின்றன. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, என் பைபிள் நீ என்று ஒரு கவிதை. இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து சொன்னதாக நாம் பைபிளிலே வாசித்திருக்கிறோம். ஆனால் இங்கே இவர் தன் காதலனையே அல்லது காதலையே பைபிள் என்கிறார். காதல் என்பது ஒரு வேதமாக, காதல் வேதமாக இங்கு இவரால் அடையாளப்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் கவிதையை வாழ வைக்கின்ற, கவிதைக்கு உயிரூட்டுகின்ற கவிதைகளை இங்கே படைத்திருக்கிறார். அற்புதமான கவிதைகளை. இதுவரை என்னோடு பயணித்த உன்னை என் இதய வாசலில் இறக்கி வைக்கவா என்று அழைக்கிறார். ஆம், மென்மையான காதல் உணர்வுகளை, காதல் கவிதைகளை வாசக மனங்களுக்கு இறக்கி வைக்கிறார் ஸ்டெல்லா தமிழரசி அவர்கள். அற்புதமான இந்த கவிதை கொண்ட இந்த நூலை நீங்கள் அனைவரும் வாங்குங்கள். காதலர் தினமான இன்று இந்த நூல் அறிமுகத்தை உங்களுக்கு வழங்குவதில் நானும் காதலோடு பெருமையடைகிறேன். காதல் அதிகாரத்துக்கு எதிரானது என்ற ஒரு சொல்லாடல் இந்த நூலிலே வருகிறது. ஆம், காதல் எல்லா விதமான அதிகாரத்துக்கும் எதிரானது தான். ஆனால் கவிதை எழுதுகின்ற கவிஞர் தனது கணவரிடம் கூட முன்னுரை வாங்க முடியாத அளவுக்கு தடுத்த அதிகார மையம் எது என்பதை நாம் அலச வேண்டியிருக்கிறது. அந்த வகையிலே அற்புதமான இந்த கவிதை நூல், கசல் கவிதைகள் வடிவத்தில் வந்திருக்கிற ஸ்டெல்லா தமிழரசியின் இந்த நூலை நீங்கள் அனைவருமே விரும்புவீர்கள். நூலை வாங்குங்கள், வாசியுங்கள், காதலை நேசியுங்கள். நன்றி.